Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெட் வெல்வெட் கேக் எப்படி பண்ணனும்ங்கறத பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல ரெட் வெல்வெட் கப் கேக்ஸ் எப்படி பண்றதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டுருந்தோம். அதோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் ஒரு பவுல்ல 1 கப் மைதா எடுத்துர்க்கேன். அது கூடவே 1 டீஸ்பூன் கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் கொஞ்சமாக உப்பு. இது இவ்வளோத்தையும் ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சு ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். அப்புறம் இன்னொரு பவுலில் வந்து நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். முட்டையை நல்லா பீட் பண்ணிடலாம். முட்டை கொஞ்சம் பீட் ஆனதும் அதில் நான் வந்து 1/4 கப் ஆயில் ஆட் பண்ணுறேன். அது கூடவே 1 டீஸ்பூன் ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதும் அதில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் கூட ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிடுங்க. இதெல்லாம் கொஞ்சம் பீட் ஆனதும் இதில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க பவுடர் சுகரை ஆட் பண்ணிடலாம். நான் 1 கப் பவுடர் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணுறேன். சுகர் எல்லாம் நல்லா பீட் பண்ணதும் நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணி வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் வெட் இன்க்ரீடியன்ஸையும் ஒன்றா சேர்த்துடலாம். நம்மளோட ட்ரை இன்க்ரீடியண்ட்டை வெட் இன்க்ரீடியண்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ரொம்ப ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஓவர் மிக்ஸ் பண்ணிடவே கூடாது. நம்ம மைதாலாம் மிக்ஸ் பண்ணும்போதே அது கூட நான் ஒரு 60 ml பால் எடுத்து வச்சுருந்தேன். இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். நம்ம எடுத்துருக்க முட்டை பால் எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். அது பேக்கிங்கில் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக பாலும் ப்ளஸ் நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ரெண்டுத்தையுமே பேரலாக போட்டு மிக்ஸ் பண்ணலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு பேனில் பட்டர் பேப்பர் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். 6 inch பேன் எடுத்திருக்கேன். அதில் நம்மளோட பேட்டரை ஊற்றிடலாம். நம்மளோட பேட்டரை ஊற்றினதும் நான் இந்த மாதிரி லைட்டாக டேப் பண்ணிக்கிறேன். ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்காக பண்ணுறேன். இதை நான் 180 டிகிரி செல்சியஸ்க்கு 40 to 45 மினிட்ஸ் வரை வச்சு பேக் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்மளோட கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் மேலே உள்ள லேயரை ட்ரிம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்மளோட கேக்கை வந்து ஐசிங் பண்ணுறதுக்காக 3 லேயராக கட் பண்ணிடலாம். அதில் இப்போ நம்ம ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் விப்பிங் க்ரீம் எடுத்து ஒரு பைப்பிங் பேக்கில் இந்த மாதிரி போடுறேன். இப்போ நான் கேக் கட் பண்ணோம்ல, அதுலேருந்து ஒரு லேயரை மட்டும் எடுத்து அதில் நான் பாலும் சுகரும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சிரப்பை வந்து நம்ம ஊற்றிடலாம். அதுக்கு மேலே விப்பிங் க்ரீம் போடுறேன். அதில் நான் ஒயிட் சாக்லேட்டை துருவி வச்சு அதையும் கொஞ்சமாக மேலே போட்டுக்கிறேன். இதே மாதிரி நம்மளோட 3 லேயருக்கும் ரிப்பீட் பண்ணிடலாம். அப்புறம் கொஞ்சமாக லாஸ்ட் இருக்கக்கூடிய விப்பிங் க்ரீமில் நான் பிங்க் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். அதை சிம்பிளாக ஓரங்களில் இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுக்குறேன். மேலே டாப்லேயும் சும்மா ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒரு டிசைன் கொடுக்குறேன்.
சாக்லேட்டை இந்த மாதிரி துருவி வச்சுருக்கிறேன். அதை வந்து நம்மளோட கேக்கில் மேலேயும் சைட்லேயும் போட்டுடலாம். அப்போ நம்மளோட கேக் பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். மேலே கொஞ்சம் சில்வர் பால்ஸ் ஆட் பண்ணுறேன். இந்த கேக்கை நான் கட் பண்ணி காட்டுறேன். பாருங்க லேயர்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகா இருக்குன்னு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.